பார்க்க போகிறது வந்து ஜூபிட்டர் 110cc பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் 110cc நியூ வேரியண்ட்டில் வந்து 4 மாடல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடலில் வந்துட்டு சீட் மெட்டல் வீல் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வேரியண்ட்டில் வந்துட்டு ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 மாடல்லையுமே வந்து உங்களுக்கு அனலாக் டிஸ்பிளே இருக்கும். டாப்பு 2 மாடலில் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே, ட்ரம் பிரேக் ஒன்று, டிஸ்க் பிரேக் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 4th மாடல் டிஸ்க் பிரேக் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு 12 inch அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வித் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பஞ்சர் ஆனாலுமே நியரஸ்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் இது வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு 240 mm ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக்கோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, நீங்கள் பைக்கில் கொஞ்சம் லாங்காக போகிறப்ப உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளியே இருக்கிற ஏர் ஃபுல்லாக உள்ளே போய் உங்களுக்கு கூல் பண்ணி கொடுக்கும். இதனால் டிஸ்கோட லைஃபும் கூட இருக்கும், பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் வந்துட்டு முன்னாடி வந்து பியோனா ஃபிளாக் ஃபினிஷிங் சொல்லி உங்களுக்கு பிளாக் கலர் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு எல்இடி ஹெட் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 வேரியண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த லேம்ப் வந்துட்டு இது மட்டும்தான் இருக்கும். டாப் 2 இதில் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக யூ ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20 செகண்ட், டாப் 2 மாடலில் மட்டும் 20 செகண்ட் ப்ளஸ் 100 மீட்டர் நீங்கள் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் 2 வேரியண்ட்ல அப்படி கிடையாது, மேனுவல் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி வந்துட்டு டிஆர்எல் எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பகல்லையுமே வெளிச்சமாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க டாப் மாடலுங்கிறனால. இதில் வந்துட்டு உங்களுக்கு டேட் வந்துடும், டைம் வந்துடும். இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்பிஎம் எல்லாமே டிஜிட்டல் நம்பர்ஸில் மட்டும்தான் காட்டும். இதில் வந்துட்டு நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் காமிச்சிடும். நம்பர் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ண நம்பர்ஸோட காட்டும், இல்லாட்டி வெறும் நம்பரோட மட்டும் காட்டும். ரெண்டாவது வந்து கூகுள் நேவிகேஷன் 10x10 நேவிகேஷன் காட்டும். கூகுள் மேப் போட்டிங்கன்னா மேப் வராது. நீங்கள் இங்கேருந்து ஏதாவது லொக்கேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு ரைட்டில் எத்தனை மீட்டர் வரணும், லெஃப்ட்டில் எத்தனை மீட்டர் வரணும்னு சொல்லி அந்த நேவிகேஷன் உங்களுக்கு காட்டும். ரெண்டாவது வந்து ட்ரிப்பின்னு இருக்கும். ட்ரிப்பினா காலிலேருந்து நீங்கள் நைட் வரை எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க அதுக்கான இது காமிக்கும். அடுத்து டிஸ்டன்ஸ் டு அந்த இதுக்கு உங்களுக்கு காட்டும். இதில் வந்துட்டு இது ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட் பிரேக் எதுனாலனா, சப்போஸ் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரையா ஏற்றணும், ஏதாவது லக்கேஜ் அந்த மாதிரி வைக்கிறப்ப அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். அடுத்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். வண்டியோட வீல் பேஸ் வந்து வண்டியோட வீல் பேஸ் வந்து 1275 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து நீங்கள் லாங்காக போய் சடனாக கட் அடிக்கிறப்ப வண்டி உங்களுக்கு ஸ்கிட்டாது வராது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இது வரைக்கும் 163 mm இருக்கும். இந்த வண்டியோட பவர் என்னதுன்னா 7.2 கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 9.1 கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வண்டி வந்து பிக்கப் வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு லெக்கை வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாமே சீட்டோட லென்த் வந்து லார்ஜர் சீட் கொடுத்துருப்பாங்க. 786 mm கொடுத்துருக்கனால நீங்கள் 3 பேர் வரைக்கும் தாராளமாக உட்காந்து போகலாம். முன்னாடி வந்து யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் டேங்க்குமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து 33 லிட்டர் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஃபங்க்ஷன், நீங்கள் முன்னாடி எந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் பேக்கில் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் முன்னாடி காலை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷனோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. பேக்கில் வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர் கொடுத்துருப்பாங்க. சாக்கப்சரோட ஃபங்க்ஷன் என்னன்னா, மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு பேக் பெயின் வராது லாங்காக போகிறப்பயுமே. வண்டியோட வெயிட் வந்துட்டு உங்களுக்கு வந்து 106 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து எந்த வண்டியிலுமே இல்லாத மெயின் பெனிஃபிட் என்னன்னா, இன்ஜின் வந்து பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி அந்த இது கொடுத்துருக்காங்க. மிச்ச வண்டியிலனா இன்ஜின் ரைட் சைடு இருக்கும், இல்லை லெஃப்ட் சைடு இருக்கும். நீங்கள் சென்டரா உட்கார்றப்ப இங்கிட்டு இல்லை இங்கிட்டு இழுக்கும். இந்த மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து சென்டரா கொடுத்துருக்காங்க.